1 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா, உங்களால ஒரு 4 மாடுகள் அந்த அளவுல பசுந்தீவனமும், உலர் தீவனம் நல்லா சீரா, நல்ல அளவுல குடுத்துட்டு, நல்லா தரமான ஒரு ஹெச்எஃப் மாடுகள் ஒரு 4 மாடுகள் வளர்த்தலாங்க. அதுவே நீங்க ஜெர்சி மாடுகள்லாம் ஒரு 6 இல்லன்னா 7 வளர்த்தலாம். அதற்கு குடுக்கக்கூடிய பசுந்தீவனத்த மட்டும் நம்ப ப்ராப்பரா உற்பத்தி செஞ்சீங்கன்னா, அதே மாரி குறைந்த முதலீட்டுல இப்ப ஒரு ஸ்டார்ட்டிங் ப்ராசஸ்ல ஒரு ரூ. 1,00,000 அந்த அளவுல 2 மாட்ட வாங்கி ஜெர்சி மாட்டு பண்ண வைக்கிறதாகட்டும், அதே மாரி இப்ப ஹெச்எஃப் மாட்டுக்கு போணும்னா, நீங்க ஒரு மாட்டிற்கு ஒரு ரூ. 70,000 முதலீடு செய்ய வேண்டும். அந்த மாரி 2 ஹெச்எஃப் மாடு வாங்கி எவ்வளோ லாபம் வரும்? அதேமாரி ஜெர்சி மாடு வாங்கி எவ்வளோ லாபம் வரும்? அந்த ஹெச்எஃப்‌க்கும் ஜெர்சிக்கும் என்ன வேறுபாடுகள்? அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறீங்க. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி பண்ண வச்சுட்டு இருந்தாலும் சரி, நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொந்த பண்ணை அனுபவமா தான் இருக்க போது. அதே மாரி என்னோட அலைபேசி எண்ண பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல கேட்குறீங்க. தருமபுரி மாவட்டத்தில இருக்கவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பார்த்தீங்கன்னா, அந்த மாடுகள் வாங்குறதுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் உங்களோட பார்த்தீங்கன்னா, எதனா சந்தேகங்கள் இருந்தா டைரக்ட்டா நான் பேசி தீர்த்து வைக்கலான்னு இருக்கேன். அதற்கு என்னோட அலைபேசி எண்ண இந்த வீடியோக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சொல்லப் போறேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு என் நம்பர கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. எந்த தகவல் வேணும்னு கேளுங்க. அதுக்கு மேல நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த அளவுல மாட்டு பண்ணை எடுத்துட்டு வருது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப் மாடுகளா இருந்தாலும் சரி, ஜெர்சி மாடுகளா இருந்தாலும் சரி, நீங்க நின்னு தேர்ந்தெடுக்க வேண்டியது, நான் மாடு எதுக்கு வளர்த்தணும்? அப்படின்ற கேள்விய உங்கள நீங்களே பார்த்து கேட்டுக்கணும். கறவைக்காகவா? இல்ல சேல்ஸ்‌க்காகவா? 2 நோக்கங்கள் இருக்கு சரிங்களா? இப்போ ஒரு கன்றுகளா வாங்கி வந்து, நம்ம சென பண்ணி சேல் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதுவே நான் ஒரு கன்றுகளா வாங்கிட்டு வந்து, நான் மாடுகளா மாற்றி கறவை கறந்து ஊத்த போறேன்னா, டெய்லி இன்கம் இருக்கும். ஒரு ஜெர்சி மாடு ஒரு 3வது ஈத்து, 4வது ஈத்து அந்த ரேஞ்சில போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50,000 விலைக்கு கட்டாயமா ஒரு மாடுகளும் கிடைச்சிரும் சரிங்களா? அந்த மாரி இருக்கக்கூடிய நீங்க மாடுகள வாங்கி, அனுபவத்திற்காக சொல்றேன். நீங்க வளர்த்தணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த மாரி மாடுகள தேர்ந்தெடுங்க. முதலில் நான் வைக்க போறேன். எங்க தலைமுறையிலே இதுவரைக்கும் மாடு யாரும் வளர்த்தனதில்ல. நாங்க தான் வளர்த்த போறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கட்டாயமா இந்த ஃபார்மேட்ட ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் ஆல்ரெடி ஹெச்எஃப் மாடெல்லாம் வளர்த்தியாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பண்ணைய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போணும் அப்படின்னா, நீங்க 2 ஹெச்எஃப் மாடுகள வாங்கிக்கலாம். பிகினரா இருந்தீங்கன்னா, ஜெர்சி மாட்டுக்குள்ள போங்க. இல்ல பிகினரா இருந்து எனக்கு ப்ராப்பரா நிலம் இருக்கு, தண்ணி சோர்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஹெச்எஃப் மாட்டுக்கு தாராளமா வாங்க. ஆனா 2டே 2 மாடுகளில் ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம 2 மாடுகள் 24,000 அப்படின்னு கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ப்ரோ இது பாசிபிளா? இது ஆனா பார்த்தீங்கன்னா, உண்மையா இருக்கக்கூடிய கால்குலேஷன் தான் சொல்லியிருப்பேன். கறவையோட அளவுமே பார்த்தீங்கன்னா, ஆரமா தான் சொல்லியிருப்பேன். அதிக அளவுல நான் கறவையும் சேர்த்து விட்டுருக்க மாட்டேன் எங்கேயுமே. 15 லிட்டர் அந்த அளவுல தான் ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கு கறவை நிர்ணயிச்சிருந்தேன் நானு. ஆனா ஒரு ரூ. 70,000 குடுத்து ஒரு ஹெச்எஃப் மாடு வாங்குனா எவ்வளோ கறவை கறக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க எப்படியும் ஒரு பண்ணை வைத்திருப்பீங்க, இல்ல மாடு வச்சிட்டுருக்கீங்க. அதிக அளவுல பார்த்தீங்கன்னா, மாடு வச்சிட்டுருக்கீங்க தான் என்னோட வீடியோ பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரூ. 70,000 போட்டு ஒரு ஹெச்எஃப் மாட்ட நம்ம வாங்கிட்டு வராங்கன்னா, எவ்வளோ பால் கறக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இப்ப நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஜெர்சி மாடுகள குறைந்த முதலீட்டுல வாங்கி நம்ம வளர்த்தலாம் அப்படின்றதுல, அதுல நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் மாசம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன கணக்கின் மூலமாக பார்த்துரலாம் சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, 2 ஜெர்சி மாடுகள் வாங்கும்பொழுது, நல்லா கொஞ்சம் ஓரளவு ஒரு 3வது ஈத்து, 4வது ஈத்து மாடுகள நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கும்போது 50,000 பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டிற்கு முதலீட்டு தொகையா இருக்கும். 2 மாடுகளுக்கு ரூ. 1,00,000 இருக்கு சரிங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வாங்கக்கூடிய ஜெர்சி மாட்டின் கறவை நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 லிட்டரா இருக்கும் காலையில. ஒரு மாலை நேரத்தில ஒரு 6 லிட்டர் அந்த அளவுல. ஒரு நாளைக்கு ஒரு 13 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்சி மாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கறவையின் அளவா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, அந்த 13 லிட்டர் பால நீங்க 1 மாசத்துக்கு போடும்பொழுது 390 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டின் மூலமாக ஒரு மாதம் முழுவதும் வரக்கூடிய பாலின் அளவாக இருக்கும். 390 லிட்டர் பாலுக்கு நம்ம பால் விலை நிலவரத்தின்படி ரூ. 37ன்னு வச்சீங்கன்னா, ரூ. 14,430 பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துல அந்த மாட்டின் மூலமாக வரக்கூடிய வருமானமா இருக்கும். நம்ம எப்பொழுதுமே மாட்டிற்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 150 அந்த அளவுல இருக்கும் ஒரு மாட்டிற்கு. அந்த மாரி வைக்கும்பொழுது ரூ. 4,500 பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்சி மாட்டிற்கு ஒரு மாதம் முழுவதும் மேலாண்மை செய்யக்கூடிய செலவா இருக்கு சரிங்களா? அத நம்ம கழிக்கும் பொழுது, அந்த ஒரு மாட்டின் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 9,930 ஒரு ஜெர்சி மாட்டின் மூலமாக நமக்கு வரக்கூடிய லாபமா இருக்கும். ஆனா, நீங்க அதற்கு ஒரு 1/2 ஏக்கர்ல பசுந்தீவனம், உலர் தீவனம் எல்லாம் சொந்தமா இருந்தா மட்டும் தான் அந்த லாபத்தையும் உங்களால முழுசையா எடுத்துட்டு போக முடியும் சரிங்களா? அதே நீங்க 2 மாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ரூ. 19,860 ஒரு பேசிக் லெவல் இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஒரு படிச்ச பட்டதாரி வாங்கக்கூடிய சம்பளத்த ஒரு 2 ஜெர்சி மாடுகள் வளர்ப்பதன் மூலமாக வாங்கிக் கொள்ளலாம் சரிங்களா?
இல்ல என்கிட்ட பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் கறவை அதிகமா இருக்கிற மாட்டுக்கு போலான்னுக்கிறேன். நான் கறவை இதுலயும் அதிகமா சொல்ல போறதில்ல. இந்த ஹச்எஃப் மாடுகள பத்தி தான் பேச போறேன். சரிங்களா? இதுல என்ன ஹச்எஃப் மாடு கம்பேரிசன் இருக்க போதுன்னா, இப்ப ஜெர்சி மாடுகள் சொன்னா லோ இன்வெஸ்ட்மென்ட் 1,00,000ல முடிச்சிடலான்னு. நீங்க ஹச்எஃப் மாட்ல லோ இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ முடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா ஒரு மாட்டிற்கு ரூ. 70,000 குறைந்தபட்ச முதலீடு இருந்தா மட்டும் தான் ஒரு 15 லிட்டர் கறவை நீண்ட நாளுக்கு 6 மாதத்திற்கு இருக்கும். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஹச்எஃப் மாட்டோட அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஜெர்சி மாட்டோட கறவை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதங்கள் நிரந்தரமா இருக்கும். ஆனா, அதுவே 6 மாசத்துக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சில ஜெர்சி மாடுகள் செனை நிச்சயத்துக்கு அப்புறம் பால் இறங்கிரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நபர்கள் ஜெர்சி மாட்ட லைக் பண்றதில்ல. ஆனா, நீங்க ஹச்எஃப் மாட்டுக்கு வரும்போது, கறவை என்பது 6 மாத காலம் நிரந்தரமா இருக்கும். செனை ஊசி போட்டாலும் பார்த்தீங்கன்னா, லிட்டரலா ஒரு சில மாட்டுல இறங்கிருமோ தவிர, எல்லா மாட்டுலயும் ஒரே முட்டுக்கா கறவை என்பது குறையாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஹச்எஃப் மாடு நீங்க போயிட்டு 2 மாடு வாங்கிட்டு வரீங்க. ஒரு மாட்டோட விலை 70,000, 2 மாட்டோட விலை 1,40,000. அது பார்த்தீங்கன்னா, ஒரு 15 லிட்டர் காலையில ஒரு 9, சாயங்காலம் ஒரு 6 லிட்டர் பால் சரிங்களா? அந்த மாரி கறக்கும்போது, உங்களுக்கு 15 லிட்டர் கறவை கறக்கும்போது பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு 450 லிட்டர் பால் கிடைக்குங்க. 450 லிட்டர் பாலுக்கு ரூ. 37 நீங்க விலை வச்சீங்கன்னா, ரூ. 16,650 பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டின் மூலமாக வரக்கூடிய வருமானமா இருக்கும். அதில ரூ. 150 மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஓகேங்களா? ஹச்எஃப்க்கும் அவ்வளோதான் ஆகும், ஜெர்சிக்கும் அவ்வளோதான் ஆகும். ஆனா பார்த்தீங்கன்னா, கறவையின் அளவு மட்டும் மாறுபடுது. அந்த மாரி இருக்கும்போது ரூ. 4,500 மாசம் செலவாகுது. அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கழிச்சது போக ரூ. 12,150 பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாட்டின் மூலமாக இருக்கக்கூடிய வருமானமா இருக்கும் ஒரு ஹச்எஃப் மாட்ல. அதே 2 மாடுனா 24,000 24,300 சரிங்களா எக்ஸாக்ட்டா. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஹச்எஃப்க்கும் ஜெர்சிக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, 1,40,000 போட்டீங்க பார்த்தீங்களா? அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட எத்தன ஈத்துல எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல் ஈத்துலயே பார்த்தீங்கன்னா, அதோட இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட்ட ஒரு 6 மந்த்ல எடுத்துறலாம். இப்ப ரூ. 24,300 2 மாட்டு போடு வாங்குறீங்கன்னா, 24,300 பெருக்கல் 6 மாசம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 1,45,800 வரும். அப்படி பார்க்கும்போது நீங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,40,000 உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, முதல் ஈத்துலே நீங்க எடுத்துடுறீங்க. 2வது ஈத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபகரமா தான் இருக்க போகுது. சரிங்களா? மாடு தொழில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான தொழில் கிடையாதுங்க. விவசாயம் சார்ந்த தொழில்ல என்ன ஒண்ணுனா, தெளிவா கிளாரிட்டியா வரணும். பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல முறையில மேலாண்மை செய்ய முடிஞ்சா மட்டும் தான், நீண்ட காலத்திற்கு ஒரு பண்ணைய நல்ல ஸ்ட்ரென்த்ல எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி வரக்கூடிய கன்றுக்குட்டிகள நம்ம வளர்த்தி மாடுகள் முதலீடு போடுவத குறைச்சுக்கணும். என்ன ஒண்ணு கன்னுக்குட்டிய வளர்த்தோன்னா ஒரு 3 வருடம் ஆயிடும். பட் நீங்க மாட்டுக்குட்டியே ஒரு பக்கமா வச்சுட்டு இருக்கும்போது அது தெரியாது உங்களுக்கு. அந்த மாரி இருக்கும்போது பார்த்தீங்களா, உங்க கன்னுக்குட்டிங்க உங்க மாடுகளா இருக்கும்போது, உங்க பண்ணை நல்ல வெற்றிகரமா போகும். சரிங்களா? இந்த பதிவு எப்படியும் பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அடுத்து என்னோட ஃபோன் நம்பர் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? நம்பர் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியும். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நானே பார்த்தீங்கன்னா, எந்த டைம்ல கால் பண்ணணும்னு சொல்றேன். அந்த டைம்ல கால் பண்ணுங்க. கட்டாயமா பேசிக்கலாம். ஓகேங்க. இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன். நன்றி, வணக்கம்.